எங்க ஊர்ல இருக்க ஒரு குச்சி தண்ணி போலாம், ஒரு ஆறு மாதிரி. இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா உங்க ரோடு இந்த மற்ற ஊர்லும் வருங்க தண்ணி. தம்பி ஒரு ரெண்டு நினைச்சிட்டு இருக்கிறா வெங்காயங்களா அந்த ஒரு 160 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் வரும். திருப்பதியோட ஹிஸ்டரி வந்து நான் வந்து ஒருத்தர் கேட்டேன். அவர் சொன்னது என்னன்னா, அந்த கோயில் வந்து 15வது நூற்றாண்டுல வந்து கட்டினதான். விஷ்ணு பகவான் வந்து நீராட வந்தப்ப இந்த இடம் அதான் அமைதியா இருக்கு அப்படின்னு இங்கே இருந்தாலும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே இருக்கு. வெல்கம் டு சேலம் சவாரி. நீ எங்க போறனா, நம்ம காளையம்பட்டி பக்கத்துல இருக்கிற சின்ன திருப்பதிங்கிற ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போறோம். அவங்க போயிட்டு கோயிலோட ஹிஸ்டரி, கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு ஃபுல்லா ஒரு ரிவ்யூ கொடுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்க ஒரு குச்சி தண்ணி போறோம், ஒரு ஆறு மாதிரி. இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா உங்க ரோடு இந்த மற்ற ஊர்லும் வருங்க தண்ணி. அந்த கோயிலுக்கு போறது நான் கிராஸ் பண்ணி தான் போன மாதிரி தான். அந்த கிராஸ் பண்ணல இந்த மாதிரிதான் இருக்கும். எங்க ஊரோட ஒரு பக்கம் ரோடு இப்படிதான் இருக்கு. இந்த ரோடு வந்து கிழக்கு பக்கமா போகும் எங்க ஊர்ல இருந்து. எங்க ஊர்ல இருந்து இங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் ரோடு இப்படிதான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பூமி. இன்னும் மழை காலத்துல இருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே வந்து சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு போயிட்டு இருக்க, கோவில் போய் போடுறாங்க. போர் அடிக்குதுன்னா கொஞ்சம் பொறுத்துக்குவாங்க. நம்ம இந்த ஒரு கோயில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேற மாதிரியான ஒரு ட்ரெக்கிங் மலை யார் போறோம் நம்ம சேலத்திலேயே. நம்ம சேலத்துல எந்த மலை ரொம்ப பெரிய மலை, எது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃபேமஸான மலைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மலை கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் வீக்லாம் போய் ஏறி அது ஒரு வீடியோ போட போறோம். இந்த கிட்ட அப்புறம் இன்னொரு சொன்னாங்க, அது பெரிய ஞாபகம் எல்லாம் கண்டிப்பா நான் போயிட்டு கோயில் தான் அதையும் சொல்றேன். பின்னாடி நமக்கு பின்னாடி நம்ம கூட யாரு வராருன்னா நம்ம எஸ்ஏ சாருன்னு வராரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில், ரொம்ப பவர்ஃபுல். ஒசூரா ஒரு 160 120 வரும். ஏன் போறியா? 2 மணி நேரம் எனக்கு. 2 மணி நேரம்டா தம்பி. ஒரு 2 நினைச்சிட்டு இருக்கிறா வெங்காயங்களா அந்த ஒரு 160 கிலோமீட்டர் 170 கிலோமீட்டர் வரும். நம்ம ஓடி போயிருந்தோம். ஓடி போய் செஞ்சுட்டு போயிருந்தப்ப மழையெல்லாம் அதுக்கு பேக் சைடு ஒரு பெரிய பாருங்க, பெரிய மலை. அந்த மலை நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற ஏற்காடு மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து கூட சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்காடு போகிறோம். ஏற்காடு எப்போ போகிறோம்னா ஒன்று நம்ம இந்த கோடை காலத்தில் போவோம். கோடை காலத்தில் போகிறது அப்படி அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரெயின் சீசனில் கண்டிப்பாக நம்ம போகவோ ரயில்வே ஸ்டேஷன். இது வந்து ரெண்டு பக்கம் 2 வழி இருக்குங்க. இது ஸ்ட்ரைட்டா போய் மேலே ஏறினாலும் நல்லா இருக்கும், இந்த பக்கம் போய் மேலே ஏறினாலும் நல்லா இருக்கும். எந்த பக்கம் போறோம்னு நம்ம கேட்டுருக்கோம். இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டா போகணும். லைசன்ஸ் எல்லாம் சுத்துறவங்க நிறைய பேர் இருப்பானுங்க. அதே மாதிரி ஞானம் மட்டும் லைசன்ஸ் என் மட்டும் ஓட்ட உருவாங்க கிடையாது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு அந்த பொருள் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம மார்னிங் டைமும் வந்து சந்தைனா காய் முதல் கொண்டு நம்ம அந்த காய் உருவாக்குற செடி முதல் கொண்டு எல்லா இதுவும் இருக்கும். எல்லா இதுவும் இருக்கும் நம்ம வாங்கிட்டு போடுறது. இந்த நம்ம பெருமாள் பேர் என்னன்னா, சின்ன திருப்பதி பெருமாள் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அருள்மிகு பிரசன்ன வெங்கடரமணா திருக்கோவில். இந்த பக்கம் போனோம்னா பதிலையும் போனோம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து ரைட் சைட்ல போனோம். வாக்கிங் வந்துட்டு இருக்கீங்க.
சாரூர் ஊராட்சி பஞ்சாயத்து பாலம் கூட மாநகராட்சி பேசாட்சி நினைச்சேன். இது வந்து சாரூர் ஊராட்சி தான் தந்தை பகவான் தரேன். பேர் நம்ம கோயில் மேலே அப்படியே ஒரு வீட்டன் போட்டு வருவோம். நீங்க வந்து புரட்டாசிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக் ஆகட்டும் வீக்கெண்ட் ஆகட்டும் நிச்சயத்துக்கு கடை இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நம்ம க்ரௌடா இருக்கும். கோயில அந்த பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கல்லுங்க. வந்து பார்த்தேன் டக்குன்னு பார்த்துட்டான். அது ஃபுல்லாவே கல்லு. நாம வந்து இங்க சின்ன திருப்பதி கோவில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சுட்டு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோவில் பேக் சைடு இருக்கோம். இந்த கோவில் வந்து எதனால இங்க நம்ம ஊர்ல ஃபேமஸ்னா, இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா 400 வருஷம் பழமையாண்டுன்னு வந்து கோவில் சொல்லுது. வேற ஒருத்தர்கிட்ட கேட்டது வந்து 15வது நூற்றாண்டுல கட்டினதுன்னு. கோவில் வந்து பக்கத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கண்ணங்குறிச்சி பக்கம் இருந்து வரலாம். கண்ணங்குறிச்சி பக்கத்துல இருந்து ஒரு மலைப்பாதை ரோட்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த ரோடு வழியா வந்தீங்கன்னா இந்த சின்ன திருப்பதி கோவில். இந்த சின்ன திருப்பதி வந்து எப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னா, இந்த மார்கழி மாசத்துல இந்த ஏகாதசின்னு வரும்ல, அங்க அப்போ வந்து இந்த சின்ன திருப்பதி வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இந்த புரட்டாசி மாசம் இந்த வாரம் சனிக்கிழமை வருது இல்லைங்க, சனிக்கிழமையில ரொம்ப நிக்கிறது கூட இடம் இருக்காதான், ரொம்ப க்ரௌடா இருக்கும். கோயில் வந்து பூஜைகள்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேம் அந்த பெரிய திருப்பதி அந்த ஆந்திரால இருக்க திருப்பதியோட சேம் வந்து பூஜை தான் இங்கேயும் பண்றாங்க. அங்க என்னென்ன வழி விடுறாங்களோ அதனால இங்கேயும் பண்றதுனால இந்த கோயில் வந்து மக்களால வந்து சின்ன திருப்பதி அப்படின்னு வந்து மொத்தத்துல இந்த தென்னாட்டு பகுதி, அதாவது இந்த தென் மாவட்டத்திற்கு நமக்கு இந்த சின்ன திருப்பதி வந்து ரொம்ப பிரபலமா ஒரு வழிபாட்டு தலமா மக்களுக்கு இருக்கு. இந்த கோயில் வந்து பூஜை நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 6:30 மணிலேருந்து நைட்டு 8:30 மணி வரலுமே இங்க வந்து உள்ள ஐயரும் இருப்பாங்க, பூசாரியும் இருப்பாங்க. இங்க வந்து நம்ம பெரிய திருப்பதிக்கு வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா லட்டு தருவாங்க. இங்கேயே வந்து லட்டு தராங்க, ஆனா நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இந்த சின்ன திருப்பதியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபெஸ்டிவல் அப்போ வந்த மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் இதை எடுத்துட்டு போக முடியும். நமக்கு பின்னாடி பாருங்களேன், கிருஷ்ணர் இவ்வளவு அழகா இருக்காரு. அதே மாதிரியே நம்ம சேனலும் அழகா கூடி சீக்கிரம் பெருசா வரும்னு வேண்டியிருக்கேன். இப்படி இதுன்னு பார்ப்போம். நீங்க தொடர்ந்து உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் உங்களின் அன்புடன் சேலம் சவாரி. மறக்காத நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க யூடியூப்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.